வைசர் போட்டு இப்போ தெரியும்டா, அந்த தூக்கிட்டேன்ல அது போதும், அவ்வளோதான். நீ மாட்டு கொம்பு போட்டுக்கிட்டியா? இது வைசர் போட்டுக்கிட்டியா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. பிரிட்ஜு ஏறில தானே? பிரிட்ஜு ஏறிட்டா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. ரொம்ப நாள்லாம் கடந்து பிளான் போட்ட இதெல்லாம் கிடையாது. முந்தா நேற்று பிளான் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ண. எத்தனை பேர் பிளான் பண்ணோன்னா 2 4 5 6 7 8 பேர்கிட்ட பிளான் பண்ணிட்டு கடைசியில் இப்போ நாங்கள் போகிறது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, பெருமையோடு சொல்லப்போனால் 2 பேர் போகிறோம். ஏன்னு கேட்டால் ஒருத்தன் வந்து ரேஷன் கடைக்கு போகணுன்னு போயிட்டான். இன்னொருத்தன் வந்து நான் ஹெல்மெட் வாங்கணும்டா, நானும் விளாக் பண்ணணும், நான் வேலைக்கு போகிறேன் வரலன்ட்டான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பையன் வந்து அவன் வந்தால் தான் நான் வருவேன், நான் ஒருத்தன் வேலைக்கு போகிறேன்னால அவனால் இன்னொரு பையன் வரல. சரி ஓகே, அப்படி 3 பேர் போயிட்டாங்களா. இப்போ நாங்கள் 2 பேர் வந்துட்டோம். இவ்வளோ 3 5 ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் வந்து சரி போலாம் வந்துச்சு. இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது பார்த்துப்போங்க, ஹைவேன்னு போகிறப்போம் பார்த்தா அப்போ தான் வந்து இதுங்கெல்லாம் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி வண்டி வருது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. என்ன அதான் சொன்னேனே, அதுங்கெல்லாம் வந்து வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீதி 2 பேர் வந்து காலேஜில் வந்து ஃபங்க்ஷனு. என்னென்னா எங்கள் காலேஜில் பயங்கரமான ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ரங்கோலி காம்படிஷனும் பொங்கல் மேக்கிங் காம்படிஷனும் போயிட்டுருக்கு கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் போயிட்டுருக்கான். ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஃப்ரெண்டோட காலேஜெல்லாம் வேறு லெவலில் ஃப்ரெஷர்ஸ் டே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் பார்த்தா இதுக்கு மட்டும் இது இருந்தாங்க. சரி ஓகே, அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ முந்தா நேற்று பிளான் போடும்போது எல்லாருமே ஓகேன்னாங்க. நேற்று கேட்கும்போது பாதி பேர் ஓகேன்னாங்க. இன்றைக்கி காலையிலே எல்லாருக்கும் வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் 2 பேர் பரவாயில்லடா பிளான் போட்டாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்னத்தரா இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். 2 பேர் மட்டும். அவன் ஹெல்மெட் பயங்கரமாக போட்டிருக்கான், அப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், ஆந்து போயிட்டே இருக்கும்போது பார்ப்போம். டைம் கரெக்டாக வந்து எத்தனைனா 12:30 1 மணி ஆகுது. ஆக்சுவலி எனக்கே வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே நான் அங்கே போய்ட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது அதுதான் ஃபஸ்ட்டு டோல் கேட் வந்திருக்கோம். இது என்ன டோல் கேட்னால், இது வந்து ஆக்சுவலி பூந்தமல்லி ரெடியூஸ் டு பூந்தமல்லி சைடு போகிற வழியில் ஃபஸ்ட்டு டோல் கேட்டு தான். ஃபஸ்ட்டு டோல்னால் இது வந்து ஆக்சுவலி பூந்தமல்லி போகிற வழியில் ஒரு டோலு. ரெடியூஸ் டு பூந்தமல்லினா அது ரொம்ப தூரமாக போயிடுது. இது வந்து ஃபஸ்ட்டு டோல் நாங்கள் போகிறது. ஆக்சுவலி சொல்ல மாட்டேது தான், இது என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு டு வண்டலூர். எதுக்கு ஃபஸ்ட்டு ரைடுனா, லைசன்ஸ் இவ்வளோ நாள் LLR வச்சு ஓட்டுனதில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமு லைசன்ஸ் வச்சு மொதல் ரைடு. இது தான் இன்னொரு பண்ணுறேன்னா மொதல் ரைடு தான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டோல் வருது. இருந்தாலும் குரூப்பாக போயிருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். கொஞ்சம் வருத்தமாக தான் போயிடுச்சு. எவ்வளோனாலும் குரூப்னால் வந்து ஒரு 4-5 பைக்கு போட்டு அந்த மாதிரி போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். பசங்களாக இருக்கணும். நாங்கள் 2 பேர் மட்டும் தான். சரி, இப்போ பிளான் எல்லாம் போட்டாச்சு, கடைசி நேரத்தில் ஏன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஆம்புலன்ஸ், விஐபிஸ், எம்டப்டட் வெஹிக்கிள், எக்ஸ்ட்ரா வைடு வெஹிக்கிள்ஸ்க்கு பார்த்தா இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போகிறது ஸ்கூட்டிங்க தான் போயிட்டுருக்கு. அவன் ஆக்சுவலி சொல்லி தான் இது பண்ணால், போகும்போது நீ வண்டி ஓட்டுறா, வரும்போது நான் வண்டி ஓட்டுவேன். சரி ஓகே, போகும்போது நானே ஓட்டிக்கிறேன், வரும்போது நீ ஓட்டிக்கோ, பிரச்சனை இல்லை. அவன்கிட்டயும் லைசன்ஸ் இருக்குது, என்கிட்டயும் லைசன்ஸ் இருக்குது. அவன் எப்போயும் எடுத்தான், நான் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேன் எடுக்கிறதுக்கு. சரி ஓகே, எடுத்தோன்னே போயிட்டு வருவோம்.
சின்ன சின்ன ட்ரிப்பு ஆரம்பிச்சு தான் பெரிய பெரிய ட்ரிப்பில் முடியுன்னுவாங்க. ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்ரு எங்கள் வண்டலூருக்கு எங்கள் வீட்டிலேருந்து 30 கிலோமீட்ரு. அவன் ஸ்ட்ரைட்டாக பஸ் ஏறி வந்துட்டான். பையன் கொஞ்சம் ஃபன் பண்ணி என்ன பண்ணியிருக்கான்னா, டியூவல் ஹெல்மெட் வேணும்ல, 2 ஹெல்மெட் போட்டால் தான் வந்து சிட்டி அந்த சைட்லலாம் அலோடு, எல்லா இடத்துலையுமே டியூவல் ஹெல்மெட் போடணும் ரூல்ஸ் பிரகாரம். ஸோ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருக்குது. அவங்ககிட்ட வந்து அவங்க அண்ணன்கிட்ட கேட்டு வந்திருக்கான். அண்ணன்னா வந்து ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க. அந்த ஹெல்மெட்டு பயங்கரமாக இருக்கும், மாட்டு கொம்பு வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டு காட்டுறேன் போகும்போது. அதை அவன் போட்டு வந்திருக்கான். வந்தோடனே இப்போ அவன் பஸ்ஸில் வரேன்ட்டான். ஃபஸ்ட்டு பைக்கில் வரேன்னா அவங்க அப்பாவுக்கு பைக் வேணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், சரி நான் பஸ்ஸில் வரேன்டா, பஸ்ஸில் வந்து அப்படியே அங்கேருந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஹெல்மெட்டை தூக்கிட்டு வந்திருக்கான். சரியான ஃபன் அவனுக்கு. கையில் ஹெல்மெட்டை வச்சுட்டு வரான் பஸ்ஸில் இறங்கினோடனே. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரேஷன் கடைக்கு போனோம். ரேஷன் கடையில் போய்ட்டு எனக்கு எங்கள் வீட்டில் என்னையே போக சொல்லிட்டாங்க ரேஷன் கடைக்கு. போய்ட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டேன். சரி ஓகே வாங்கி தான் முடிச்சாச்சுல, இதுக்கப்புறம் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்தேன். பூந்தமல்லிக்கு வெளியே ஏறும் பூந்தமல்லி. ஏய் வண்டலூருக்கு ஸ்ட்ரெயிட்டாவா போகணும்? வண்டலூருக்கு ஸ்ட்ரெயிட்டாவா போகணும்? அங்கே பூந்தமல்லினா இறங்குங்க, வண்டலூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போங்கன்னு சொல்லுது. ஸ்ட்ரைட்டு தானா? பிரிட்ஜு தானா? அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிரிட்ஜு தானா? ஓகே ஓகே. சிட்டியே வரலையாடா அதில்? ஆ இன்னும் எத்தனை 30 தானே? 30 வந்துட்டேன் அதுக்காக டப்பு டப்புன்னு. எவ்வளோ நேரம்டா? கொஞ்சம் நேரம் தான்டா. ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டாக பிரிட்ஜா? நான் என்ன நினச்சேன், வண்டலூர் 20 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நான் ஆக்சுவலி வந்து பூந்தமல்லி வழியாக போகணும். அவன் அதுக்காட்டிலே என்கிட்ட என்னடா அதுக்காட்டில் 10 கிலோமீட்டர் வந்துட்டியா அப்படின்றான். ஆமாண்டா. அவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஓட்டல, வெறும் 70. வீடியோவில் தெரியும் தான், சொல்ல தேவையில்ல. 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடித்து ஓட்டுறதுக்கு ரேசர் இல்லை. ஆக்சுவலி ஓட்டவும் கூடாது, தப்பு. வீடியோக்காக இல்லை, சும்மாவே சொல்கிறேன். மைலேஜ் வேறு நேற்று மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணேன், வீடியோக்காக பண்ணல, சும்மா நானே பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப இதாகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சர்வீஸே விடல. பார்த்தா வந்து மைலேஜ் டெஸ்ட்னால் கரெக்டான மைலேஜ் டெஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு சிமிலராக பண்ணது. என்னென்னா இப்போ இந்த ட்ரிப்பு எஃப்னு வரும் ரிசர்வாக, அந்த காலி ஆகும்போது பிளிங்க் ஆகுமே, அந்த பிளிங்க் ஆனதில் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு அடுத்த பிளிங்க் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஓட்டும் போது எவ்வளோ வந்துச்சுன்னா 70 கிலோமீட்டர். அப்படின்னா 35 தான் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் அடிச்சு ஓட்டினது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றினா கூட 37 அந்த மாதிரி தான். அப்போ தான் நான் யோசிச்சேன், என்னடா வெறும் 37 கிலோமீட்டர் தான் வருது மைலேஜ், 40, 45, 50, 55ன்னாங்க. ஷோரூமில் வந்து என்கிட்ட சொல்லும் போது 45 கிட்டே வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னாங்க. பார்த்தா 35, 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வர வேண்டியது வரல. சரி அதான் போய்ட்டு என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த பொங்கல் தானே லீவ் வருது, அதில் ஜொமேட்டோவில் போய்ட்டு கொஞ்சம் காசு எடுத்து வச்சு சர்வீஸ் வண்டி விடணும். ரொம்ப இழுத்துட்ருக்கேன் சர்வீஸ்க்கு. வெறும் ஆயில் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஆயில் மட்டும் தான் மாற்றிருக்கேன். செயின் லூப் லைட்டாக அடிச்சிருக்கேன். காற்று அடிக்கலான்னு பார்த்தா காற்று கூட அடிக்கல. தெரியும்னு நினைக்கிறேன். பச்சை பசுமைன்னு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி என் சேனலுக்கு 20 சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்காங்க. தேங்க்ஸ் கியூ. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல, ஏன்னா ரொம்ப கேப் விட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்பப்போ போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி நியூ இயருக்கு கூட போடலான்னு சொல்லி போட்டு ஆரம்பிச்சது. அதுக்காட்டி ஷார்ட்ஸ் அது இதுன்னு போட்டு 20 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் கால், திடீர்னு ஸ்பேம் கால்னால் லோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணால் வீடியோ ஆஃப் ஆகிட்டுருக்கு. இது முன்னாடி எது வரைக்கும் எடுத்தனே தெரில, ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். 14.3 அதான் மைலேஜ். அதுக்கப்புறம் சரி ஜொமேட்டோ வேலைக்கு போய்ட்டு சர்வீஸ் விடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு சர்வீஸ் மட்டும் விடணும். லேண்ட் டு லேண்ட் மாறும்போது இண்டிகேட்டர் போடணும், போடவே இல்லை. இண்டிகேட்டரே இல்லை ஃபஸ்ட்டு வண்டியில். மேலே இருக்கா, நம்ம போடுவோம். திரு எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக மேலே தானே? இன்னும் ஸ்ட்ரெயிட் தானேடா? ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும் இன்னும்? ஓகே ஓகேடா ஓகேடா. தண்ணி பயங்கரமாக இருக்கா? ஆக்சுவலி வழி தெரியல, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு. ஒரே
முன்னாடி போலீஸ் கமிஷனரேட்டா? ஆக்சுவலி ரேடியேட்டரில் வண்டியில் ஏதோ ரேடியேட்டர் ப்ராப்ளம் இருக்குது போல். ஏதோ வயர் ஒன்று கட்டாயி கீழே தொங்கிட்டு இருக்கு. அது எதுக்கு தொங்குது என்ன அளவுனே தெரில, ஆனால் தொங்கிட்டு இருக்கு. அதையும் சர்வீஸ் விடும்போது போய் கேட்கணும். ஆக்சுவலி வண்டி வந்து டிராஃபிக்கில் ஓட்டினா ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுது வண்டி. அது கொஞ்சம் இதாக பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு மட்டும் இது என்ன ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுதுன்னா அது பிரச்சனை தான் எப்படி இருந்தாலும். ஏன்னா ஆக்சுவலி வண்டி ஆர்பிஎம்லாம் இதாகும். வண்டி ஹீட்டே ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி எங்கள் அப்பா கூட வரும்போது அந்த மாதிரி தான் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ரேடியேட்டர் ஃபேன் சுற்றலான்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போனால் ஆஃப் அந்த ரெட் சிம்பிள் வர மாட்டேங்குது. இதே டிராஃபிக்கில் ஓட்டும் போது என்ன பாருங்கள் காட்டுறேன். சரி, இதுக்கு மேலே அங்கே கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டுவெண்ட்டி 22 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். அங்கே ஒரு மலை ஒன்று தெரியுதுதான். மலையெல்லாம் இருக்குது. ஒரே சுற்றி ஒரே மவுண்டன்ஸாக இருக்குது. குளுகலமாக இருக்குது. இதில் ஓட்டுறது ஈஸியே கிடையாது. R125லாம் ஆக்சுவலி கஷ்டம் தான் ஓட்டுறதுன்னா. எப்படின்னா முதுகு வலிக்கிறது சொல்கிறேன். முதுகு வலினா அது கையில் கீழே ஜாயிண்ட்டில் வலிக்கும். எல்போ ஜாயிண்ட்டுன்னுவாங்க. அந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக வலிக்கும். கை மடக்கிட்டே நீட்ட முடியாது ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருந்தோன்னா. சரி, லைசன்ஸ் இருக்கு, பசங்க கூட போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் நாசமாக போச்சு. எல்லோரும் வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் போகிறதுக்கு. கும்பலாக சிரித்து பேசி ஒருத்தனுக்கு வேலை இருக்குன்றான், வர முடியாதுன்றான், வேலைக்கு போகணுன்றான். சொன்ன மாதிரி குரூப்பில் வந்து ஒருத்தனாச்சும் இருப்பான் அந்த பிளானுக்கு எடுத்து விட்றதுக்குன்னுவாங்க. என் குரூப்பில் எல்லாருமே இருந்து பிளானுக்கு எடுத்து விட்டாங்க. கடைசியில் 2 பேர் சரி போகலான்டா, அவன் தான் என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல போகலாம், பிளான் போட்டாச்சு, இதுக்கு மாதிரிலாம் இருந்து வேஸ்ட்டு, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா. சரி ஓகேடா போயிடலாம், என்ன பண்ணுறது. இருந்தாலும் அவ்வளோதானே. காலேஜ் ரொம்ப வேஸ்ட்டுங்க. மனோரத்தமாக இருக்குது. மற்ற காலேஜ்லாம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டுற இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட காலேஜில் பண்ணுறாங்களான்ட்டு அவன் சொல்கிறான், டே அமைதியாக அதை வயிற்றுச்சலில் எழுப்பி விடாதராட்டம். ஏன்னா எங்கள் காலேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஒன்றும் தரமாக இருக்கும். பொங்கல் செலிப்ரேஷனாக காலையிலே வந்து கிளாஸாக கதையாக இருக்குது நல்லா. திரு 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 இன்னும் போகணுமா? இதோ பார்க்குறியா? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணுமா? ஓகே. சாப்பிடல இன்னும். நாங்கள் போயிட்டு பிரிட்ஜு இறங்கணுன்னே லெஃப்ட் எடுக்குவா? ஓகே. ஆனால் சீரியஸாக கஷ்டமாக தான் இருக்குது. 30 கிலோமீட்ரு எவ்வளோ வந்துட்டோம். 1/2 கூட ஆயிருக்குமான்னு டவுட்டு தான். சல்லுன்னு வந்துட்டோம். ஒரே இப்படி தான். அடையார் ரிவரை காணும். அந்த கோமாளி படத்தில் சொல்லுவாங்க, அந்த ரிவருக்கு அந்த நம்ம ஒரு ஆறில் போய் விளையாடுமே, அங்கே போகலாண்ணா. அது மேலே தாண்டா நின்னே பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்காங்க. அடையார் ரிவர் கீழே இருக்குது போல். மேலே பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டேக்கு ஒன்றும் இல்லை, கூப்பிடுவாங்க, நாங்களும் நம்பி போவோம். உட்கார சொல்லுவாங்க, உட்காருவோம். மீட்டிங் போவோம். மீட்டிங்னால் வந்து அவங்க பெருமை நன்மைகளை அவங்களே கூறுவார்கள். தன்னுடைய பெருமையை தானே கூறு கொண்டிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி இத்தனை காலேஜ் வச்சுருக்காரு, இத்தனை ஸ்கூல் வச்சுருக்காரு, சரி ஓகேடா வேறு. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாட்டு மியூசிக்லாம் கிடையாது. அவர் வந்து பேசுவார், அதுக்கப்புறம் டேரக்டரு அதுக்கப்புறம் என்னெல்லாமோ அவங்களே வந்து பேசிவிட்டு அவங்களே முடிச்சுட்டு அவங்களே அப்புறம் சமோசா ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு போப்பான்றாங்க. அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெஷர்ஸ் டே. ஆனால் ஃப்ரெண்டோட இதில் டான்ஸு மியூசிக்கு என்னெல்லாமோ எத்தனை பேர் கும்பலாக. என் காலேஜில் இருக்கிற பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாடா நம்ம வெளி காலேஜ் போகலாம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றான்.
வெளி காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னா என்ன சொல்கிறான் அவன், இந்த காலேஜ் வேஸ்ட்டு நம்மளுது, வெளியில் போனோன்னா வச்சுக்கோங்க அங்கே போயிட்டுனா பயங்கரமாக இருக்கும், ஆர்ட்ஸுக்கு போகலான்டா அங்கெல்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க அப்படின்ட்டான். என் காலேஜ் வேறு லெவலில். இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திரு காலையிலே குளிச்சியா? திரும்ப ஒரு வாட்டி குளிப்போமா? கீழே இறங்குவா, கீழே இறங்குவா. இல்லைடா நீ கீழே லெஃப்ட்டு நீ எந்த லெஃப்ட்டு இன்னும் இருக்கா? பிரிட்ஜிலே வா. ஜூவே கண்ணில் தெரியலையேடா, ஜூவே கண்ணில் தெரிய மாட்டேங்க, அவ்வளோ பெரிய ஜூவே மறைச்சி வச்சுருக்காங்களே. அதான் நானும் பார்க்குறேன், ஜூனா ஒரு லிமிட்டாட்டும் தெரியணும்லடா. ஆமாம் பயங்கரமான இடம்டா அது. இப்படி பிரிட்ஜ்லேருந்து பார்த்தாலே தெரியுமே, 10க்கு எவ்வளோ 20-30 கிலோமீட்டர் போகுமே அதுவே. கரெக்டாக மேப் என்ன வண்டலூர் ஜூன்னு போட்டியா வண்டலூர்னு போட்டியா? டேய் வண்டலூர் ஜூ போட்டாதான்டா வழி அது காட்டும். பிரிட்ஜு மேலே எப்படி எங்கெல்லாமோ போகுது பிரிட்ஜு. அவர் என்ன பகையடிச்சிட்டு அவர் பகையடிச்சிட்டே போகிறாரு. என் ஃப்ரெண்டு வேறு லெவல்ரா. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருக்கேன், எவ்வளோ 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக வந்தால் சரி தான், எனக்கு அந்த பயம் வேறு. எங்கே இருக்கு தெரியுது, நீ சும்மா சொல்கிறேன்ட்டு. வண்டலூரே இன்னும் வரல. வண்டலூர் ஜூ போட்டியா? எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? 3.4. ஓகே ஓகே, அவ்வளோதான் 3.4 தான் வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஆனால் வண்டலூர் ஜூன்றாங்க, கொஞ்சமாச்சும் ஒரு அறிகுறி தெரியணும் ஜூக்கு போகிறோமேன்ட்டு. என்ட்ரி டிக்கெட் 200 அது அப்படின்னு சொல்லி கூகுளில் படித்தோம், என்னன்னு தெரில. சைல்டு கம்மி. குளிச்சுட்டு போகலாமா? குளிச்சுட்டு போகலாமா? எனக்கும் தெரியாது. சரி நீச்சல் கற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே போகலாம். சும்மாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இது பண்ணிடாதீங்க. ஃபண்ணுக்கு தான் சொல்கிறது, போய் குளிக்கலாமான்ட்டு. எல்லோரும் முன்னாடி எங்கே போயிட்டு ஷையாக இருக்குது, ஒரே ஷை டைப்பு. நான் ஆக்சுவலி இந்த கேமரா போட்டதுக்கே கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வைசரை மூடிட்டேன். ஆக்சுவலி வைசரை மூடினதுக்கு காரணம் வந்து ஏர் ஒன்று, இன்னொன்று யாரும் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டோல் ரோடன்ஸ் இன்னும் மேலேயாடா இல்லை கீழேயா? இன்னும் மேலேயா கீழேயா? மேலேயா? கால் வலிக்கு அனுப்பிச்சிச்சேன். கால் வலிக்கு தான் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன் வச்சு. வண்டியோட சஸ்பென்ஷன் பார்க்க நல்லாயிருக்கும். ஒன்று கீழேயாடா? இப்போ எப்படிடா? அந்த உள்ளையா? ரைட்டா? ஓகே 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 ஓகே. போலீஸ் பாதுகாப்பு. அதான் டிராஃபிக்காக இருக்குது, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இதில் எங்கே ஸ்ட்ரைட்டாக இன்னும் எவ்வளோ தூரத்தில் லெஃப்ட்டு? கொஞ்சம் தூரம் இருக்கா இல்லை கிட்ட? அதுக்காட்டிலே லெஃப்ட்டா? இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கா? மொத்தமாகவே 1 கிலோமீட்டர் தானா? இதுதான் ஜூ நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுதான் எங்கேயா வரும். பைக் அலோடு இல்லையா? என்ன போட்டிருக்காங்க? வந்தாச்சு தானே, அவ்வளோதானே? ஓகே ஓகே. இல்லை லெஃப்டா? ஒரு பூந்து வராரு. திரு சாப்பிட்டு போகலாமா? எப்படி உள்ள இருக்கும் தான் நினைக்கிறேன். ரேட்டு இருக்கும்டா.
உள்ளே போகலாமா வெளியே சாப்பிட்டு போயிடலாமா எங்கேயாச்சும்? இதாண்டா இதுதான்டா. அவ்வளோதான் வந்துட்டோம். இதுக்கு மேலே நான் உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேமரா கழட்டிக்கிறேன். எல்லாம் முன்னாடி ஒரு மாதிரியா இருக்கு. யார்கிட்ட ப்ரோ? நான் கேமரா கழட்டிட்டா?